ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி பிகினர் கூட பாஸ்தா செய்கிற மாதிரி குக்கரில் 5 நிமிஷத்தில் எப்படி செய்ய போகுதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனையும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனையும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி. தக்காளியும் லைட்டாக வதங்கணும். தக்காளியும் இந்த மாதிரி வதங்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கலாம். இப்போ ஒரு தண்ணி அளவு சொல்கிற பாருங்க. 1 கப்பு பாஸ்தாக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். நான் 300 கிராம் பாஸ்தா எடுத்துருக்கேன், அதனால் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு பிறகு நான் உப்பு போடல, அதனால் இப்போ உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது நல்லா இந்த மாதிரி கொடி வந்தனையும் மசாலா போட்டுக்கலாம். நான் மேகி மசாலா போடுறேன், 4 பாக்கெட்டு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. போட்டு கிளறி விட்டுட்டு மசாலா போட்டு கிளறி விட்டுட்டு பாஸ்தா போட்டுக்கினேன். நான் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தா போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ருசியாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் பாஸ்தா. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.